உங்களுக்கு வெற்றி முக்கியமா இல்லனா வருங்காலத்துல இன்னும் நிறைய சீட்ஸ் வேணும், நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிற விஜயா? இப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுமா, ஆனா வெற்றி உறுதி கிடையாதுங்க. ஆனா இங்க வெற்றி உறுதி. ரெண்டுத்துல எதை தேர்ந்தெடுக்க போகுது காங்கிரஸ்? எங்களுக்கு வந்து 2 பேர் தான் பெட்டர் தான்மா. 2 பேர் அது பண்ண முடியாதுல்ல, ஒரு கலைஞர் இல்ல. ஆனா நான் சொல்ல கேளுங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து வெற்றின்னு முக்கியம்னாக்க, பிராங்கா சொல்றேன், எங்களுக்கு வந்து திமுக வெற்றி மட்டும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு காங்கிரஸ் வெற்றியும் முக்கியம். காங்கிரஸ் வந்து வெற்றிக்கு வந்து திமுக பூரா வாக்கு வங்கியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நாங்க ஒரு 10 சீட்டு 15 எம்எல்ஏ வாங்கிட்டு உட்காரத்துக்கு நம்ம எங்களுக்கு வெற்றி ஒன்றும் இல்லையே. மந்திரி சபையில நாங்க இடம் பெறாம எங்களுக்கு ஒன்றும் வெற்றி இல்லை. தேர்தலில் வெற்றி பெறலாம், ஆனா எங்களுடைய நோக்கத்தில் நாங்க தோத்துட்டோம். நீங்க அதோட வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுச்சி உருவாக தான் பார்க்க முடியுது. அது எப்படி ஒன்றா மாறலாம். நீங்க வந்து ஜனவரி 15 இல்லை பிப்ரவரி மாதம் வந்து விஜய் வந்து ஒன்று ஒரு சுனாமியாக மாறும், இல்லைனாக்கா கடல் அடங்கி போயிடும். அது நமக்கு தெரிய போகுது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கடல் சுனாமியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 50% மேலே இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு இருக்கு. இதில் வந்து நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக வந்தாக்கா ஒரு அவங்க 25 சீட்டு கொடுத்தா கூட நாங்கள் ஒரு 15 சீட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் இங்கே வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் திமுக கூட்டணி உறுதின்னு சொல்லலை இல்லையா? அங்கே ஆப்ஷன் இருக்குன்னு தான் சொல்றீங்க. போனாலும் போயிருவோம் கூட்டணியை விட்டுங்கிறதுல இருக்கீங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன் ஒழிய திமுக கூட்டணியை விட்டணும்னு சொல்றாங்க, விட்டுட்டோம்னு சொல்லல. ஆப்ஷன் வச்சிருக்கோம்.